தமிழகத்தின் டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் விவகாரத்தில் மத்திய அரசு அறிவிப்பு மூலம் திமுகவின் கபட நாடகம் வெளிப்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் பிரச்சனையில் தமிழக அரசு என்ன செய்கிறது? மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா? முதல்வர் ஸ்டாலின் உண்மையை சொல்கிறாரா? மத்திய அரசு என்ன சொல்கிறது போன்ற குழப்பங்கள் இருந்தன. ஆனால் தற்போது மத்திய அரசு அதை தெளிவுபடுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி பகுதியை சுற்றியுள்ள 48 கிராமங்களையும் தொல்லியல் மற்றும் வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்கும் வரை விவசாயிகள் போராட்டம் தொடரும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 8000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவை எப்போது நிரப்பப்படும் என்று அரசு கலைக்கல்லூரி ஆசிரியர் கழகம் கேள்வி எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் இலவச காப்பீட்டு திட்டத்தில் கூட சித்த மருத்துவத்தை சேர்க்காமல் தமிழக அரசு புறக்கணித்துள்ளது. அலோபதி மருத்துவத்திற்கு கோடி ரூபாய் செலவிடும் நிலையில் சித்த மருத்துவத்தை சேர்க்காதது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே TAP காண்டூர் கால்வாய் வழியாக ட்ரக்கிங் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளதற்கு விவசாயிகளிடம் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் 21 மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர். பின்னலாடை தொழிற்சாலைகளில் மட்டும் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வட மாநிலங்களைச் சேர்ந்த கிறிஸ்துவ மக்களுக்காக திருப்பூர் கேத்ரினால் சர்ச் உட்பட பெரும்பாலான சர்ச்சுகளில் சிறப்பு நேரம் ஒதுக்கப்பட்டு வடமாநில மக்கள் பிரார்த்தனையில் பங்கேற்றனர். ஹிந்தி மொழியில் கிறிஸ்துவ ஆராதனை பாடல்களை பாடியபடி பாதிரியாரை அழைத்து வந்தனர். ஹிந்தியில் பிரார்த்தனை நடைபெற்றது. வடமாநில தொழிலாளர்களுக்காக நடந்த பிரார்த்தனை என சர்ச் ஊழியர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தில் விடுபட்ட குழந்தைகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 9.40 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறும்போது, டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதேபோன்று ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடப்பது சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளி இருப்பதையே காட்டுகிறது. பெண்களுக்கு கல்வி நிலையங்கள், பணியிடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கெடுத்துள்ள திமுக அரசிற்கு தனது கண்டனத்தை தெரிவிப்பதாகவும், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதுடன் அவர்களுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறும்போது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. தினமும் படுகொலை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு, பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், போலீசார், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத இருண்ட காலத்தில் இருப்பது போன்ற சூழலில் தமிழகம் இருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கை தாமதப்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறும்போது, உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமடைந்துள்ளது என்பதற்கு இது கொடூரமான எடுத்துக்காட்டு. திமுக ஆட்சியில் எங்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சரியான நேரத்தில் தக்க தண்டனையை திமுக அரசுக்கு மக்கள் கொடுப்பர் என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் கூறும்போது, இந்த சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது. இது அண்ணா பல்கலைக்கழக மாணவியர் மத்தியில் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பான சூழலில் கல்வி பயில்வது கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி தாக்கி இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி முடித்த பலரும் அடுத்த நாளின் விடியல் தங்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தும் என நினைத்திருக்க மாட்டார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இதே நாளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை ஆழிப்பேரலை தாக்கியது. அதன் கோர தாண்டவத்தை இன்றைக்கு நினைத்தாலும் நெஞ்சை நடுங்க வைக்கும். சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கானோர் வாழ்க்கையை சுனாமி பறித்தது. இத்தனை 1000 உயிர்களை ஒரே நாளில் பலிகொண்ட முதல் இயற்கை பேரிடராக பார்க்கப்பட்டது.
உலகின் வேறெந்த பகுதிகளிலும் அதற்கு முன்னர் இப்படியொரு பேரழிவை ஒரே நாளில் சந்தித்தது இல்லை. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 காலை இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 9.3 பதிவானது. சுமார் 10 நிமிடங்கள் வரை நிலநடுக்கம் நீடித்துள்ளது. இதுபோன்ற நிலநடுக்கம் எங்கேயும் பதிவானது கிடையாது. கடலுக்கு அடியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்பட்டது. சுமார் 40 முதல் 50 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பி கரையோர மக்களின் உயிர்களை பறித்தது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட 11 நாடுகளில் 2.30 லட்சம் பேரை இந்த சுனாமி பலி கொண்டது. தமிழகத்தில் சென்னை, கடலூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் 7000 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,000 கடந்தது.